ஆஃபீஸ்ல வந்து சூப்பர் ஸ்டாரா மாறப் போறாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி. என்ன காரணம் அப்டின்னா, இவ்ளோ நாளும் நாங்க நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். யாரும் எங்கள கூப்பிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணதில்ல. நாங்களா போய் சொன்னோம். நான் தான் இத செஞ்சேன் அப்டின்னு நான் சொன்னா தான் 4 பேருக்கு தெரியுங்கிற அளவுக்கு விருச்சிகம் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேலை செய்வாங்க. வாங்குற சம்பளத்துக்கு அதிகமா வேலை செய்வாங்க. பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க, கேபின்ல இருக்கிறவங்கள வேலைய செய்யினாலும் செஞ்சு முடிச்சுருவாங்க. என்ன ஃபைல் வந்தாலும் எப்பனாலும் க்ளோஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட், ஹார்ட் வொர்க்கிங், கன்சிஸ்டன்ட்டா வேலை செய்யக்கூடிய ஒரு பெர்சனா இருந்தாலும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கல. ஸோ அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வருடமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமையுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்னு சொல்லலாம். கிளியரா சொல்லணும்னா. ஸோ ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா போய் பாஸ் கிட்ட பேசும்போது கிடைக்கும். நீங்களா டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ 9ஆம் இடமுமே அந்த ஹையர் அஃபிஷியல குறிக்கிறதுனால, அவர்கிட்ட போய் பேசும்போது, அவருக்கு ஒரு நெகிழ்ச்சி அப்படிங்கிறத உண்டு பண்ணிரும். இந்த குரு உச்ச கிரகம், சுப்ப கிரகமா இருக்கிறாரா, அப்ப அவரே ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மூட்ல தான் இருப்பாரு உங்க மேல. உடனே ஒரு ப்ரமோஷன் குடுக்குறது, இன்கிரிமென்ட் குடுக்குறது, வேலையில நான் தான்டா ராஜான்னு வலம் வர்ற மாரி ஒரு சந்தோஷமா, சௌகரியமா வேலை இடத்துல இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க.